கோடை வெயிலோ அலைப்பாயும் தாகமோ எதுக்குமே ஒரே தீர்வு தான், அதுதான் இளநீர். ஒரு குளிர்ச்சியான இளநீரை குடிக்கும் போது கிடைக்கிற புத்துணர்ச்சி வேற லெவல்னே சொல்லலாமுங்க. ஆனா இந்த இளநீர் உங்க கைக்கு வர்றதுக்கு பின்னால ஒரு சாகச உழைப்பும் உயிரை பணயம் வைக்கும் ஒரு துணிச்சலான தொழிலாளியோட ஒரு கதையும் இருக்குன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இவரோட பேரு தான் விமலேஷ். வெறும் 25 வயசே ஆன ஒரு துடிப்பான இளம் தொழிலதிபர்னே சொல்லலாம். தன்னோட அப்பா செஞ்சுட்டு வந்த இந்த இளநீர் வியாபார தொழில முழு மூச்சா முன்னெடுத்து தன்னிச்சையா செஞ்சுட்டு வர்றாரு விமலேஷ். என் பேர் வந்து விமலேஷுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. வயசு வந்து 25 முடிஞ்சு 26 நடக்குதுங்க. இந்த இளநீ ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி அப்பா வந்து இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷம் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டு அப்படிங்க. அப்புறம் மறுபடியும் சரி நம்ம அப்பாவோட தொழில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அதில் உள்ள இறங்கணும். கடந்த சில வருஷமாவே இந்த இளைஞருக்கு வாழ்வாதாரம் தர்றதும் அதே போல சவால் விடுவதும் இந்த தென்னை மரங்கள்னே சொல்லலாமுங்க. 100கணக்கான அடி உயரம் இருக்கிற இந்த மரங்களை சில நிமிஷத்திலேயே ஏறுறது அப்படிங்கிறது வெறும் உடல் உழைப்பு மட்டும் இல்லைங்க, இதுக்கு அபாரமான திறமையும் அனுபவம் கண்டிப்பா தேவைப்படுமுங்க. மரத்தோட உச்சி பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் எந்த கொலையில இளநீர் இருக்கு, எது தேங்காயா மாறிடுச்சுன்னு கவனமா பார்த்து அதை பிரிச்சு வெட்டின இளநிய கயிறு கட்டி பத்திரமா கீழே இறக்கணுமுங்க. வெட்டி விட்ட இளநிய கயிறு கட்டி பாதுகாப்பா இழுத்து தரைக்கு கொண்டு வர கீழே ஒரு ஆள் தயார் நிலையில நின்றுட்டு இருப்பாங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன். எப்படி சிரமமா இருக்கா இந்த ஃபீல்டு? இப்போ உங்களுக்கு பிடிச்சி போய் பண்றீங்களா? இது எப்படி சொல்றதுன்னா, இது வந்து இதுல வந்து நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளி. இது வந்து நமக்கு பிடிச்சி செய்யறோம் வேலை. மற்றவங்க கிட்ட போய் வேலை செய்யறதுக்கு இது நம்மளோட வேலை. லாபமோ நஷ்டமோ நம்மளோடவே போயிடும். நம்மளே தொழிலாளி நம்மளே முதலாளி. கண்டிப்பா. விவசாயிகளோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. இப்ப சுமார் எத்தனை தோப்புல வந்து நீங்க இளநீ இறக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 தோப்பு இருக்குங்க. எந்தெந்த வட்டாரத்துல இளநீ இறக்குறீங்க? எந்தெந்த ஊர்ல? வடக்கிபாளையம், நாராயணசெட்டிப்பாளையம், அப்புறம் தெக்க ஆனமலை, அப்புறம் குலகாபாளையம், புலிசெட்டிப்பாளையம், இந்த மாதிரி லோக்கல் நேகமம். மரம் ஏறும்போது சில சமயத்துல காத்து அதிகமா அடிக்குமுங்க. அப்ப மரம் பயங்கரமா ஆடும். பத்திரம் இல்லைன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம மர உச்சி ரொம்பவே ஆபத்தானதுங்க. பாம்பு, தேன்கூடு எல்லாமே இருக்குமுங்க. இது எல்லாமே இவங்க சமாளிச்சு இளநிய பத்திரமா கீழே இறக்கி இவங்களும் பாதுகாப்பா பத்திரமா கீழே இறங்கி வரணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 மரம் ஏறினா தான் இவங்க குடும்பத்துக்கே போதுமான வருமானமே கிடைக்கும். பச்சை இளநீ சிவப்பு இளநீ ரெண்டுமே இறக்குறீங்களா? பச்சை இளநீ சிவப்பு இளநீ அன்னத்த ரேட் என்னமோ அதை போட்டு நாங்கள் இறக்கி தரோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்டு மாறுங்க. இப்போ வாரத்தில் ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆளுகளுக்கு வெட்டுக்கூலி இருக்குது, வண்டி வாடகை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கேட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு காய்க்கு 4 ரூபா 5 ரூபா நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தோப்பில் இறங்கி வேலை செஞ்சு தருவோம். இப்போ மற்ற வியாபாரிகளை கம்பேர் பண்ணல, அவங்க கூட கம்பேர் பண்ணல, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? எங்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால், எனக்கு வந்து அதிக லாபம் வேண்டான்னு நினைக்கிறவன். இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கு. எனக்கு அதிக லாபம் வேண்டாம். எனக்கு வந்து காய்க்கு 4 ரூபா நின்னா போதுங்க. வண்டி வாடகை 1 ரூபா விட்டுருங்க. அப்புறம் வெட்டுக்கூலி 4 ரூபா நிற்கிங்க. எனக்கு அந்த ஒரு லாபம் இருந்தால் போதுங்க. ஏன்னா சில வியாபாரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப விவசாயிகள் கிட்ட வந்து விலையை வந்து குறைச்சி கேட்பாங்க. விலையை உண்மையான விலையை வந்து மறைச்சு விலையை வந்து குறைச்சு கேட்பாங்க. நீங்க எப்படி? நான் எப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடையில் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ நம்ம வந்து அந்த ரேட்டை நம்ம வந்து காட்டுக்காரங்க டைரெக்டாகவே சொல்லிடுவோம். கடையில் நம்மளுக்கு இந்த ரேட் இருக்குங்க, அதுலேருந்து எனக்கு 4 ரூபா 5 ரூபா கொடுத்துருங்க, மீதி நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு தெளிவாக காய் வெட்டிக்குவோம். இவங்க மரத்துல இருந்து பறிச்ச இளநிய சரியான முறையில சந்தைப்படுத்தினா மட்டும்தான் இந்த உழைப்புக்கே சரியான ஊதியம் இவங்களுக்கு கிடைக்குமுங்க. வியாபாரிகள் தர்ற விலைக்கும் இவங்க தன்னோட உயிரை பணைய வச்சு எடுக்கிற ரிஸ்க்குக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாமுங்க. ஆனா இந்த கலையை தொடர்ந்து செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நெட்ட மரமெல்லாம் எவ்வளவு ஹைட்ல இருக்கிறது நீங்க ஏறி இருக்கிறீங்க? 30 அடி 35 அடி மரம் அந்த அளவுக்கு ஏறி இருக்கிறீங்க. நெட்ட மரம் ஏறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? கண்ணு மரத்தை கூட கம்பேர் பண்ணல, நெட்ட மரம் ஏறையில கஷ்டமா இருக்காதா? நெட்ட மரம் ஏறும்போது கஷ்டமா தான் இருக்குங்க. அப்புறம் என்ன பண்றது, நம்ம தொழில் நம்ம தான் செஞ்சாகணும். இப்போ காலையில இருந்து இப்போ சாயந்தரம் வரைக்கும் நீங்க எல்லா தோப்புலயும் இளநீ இறக்குறீங்க, இளநீ சமைக்கிறீங்க, அங்க இங்கேயும் போயிட்டு வர்றீங்க. நைட்டு வீட்டுக்கு போகையில உடம்பு கைகள் எல்லாம் வலிக்காதா உங்களுக்கு? அது வீட்டுக்கு போய் குழந்தைகளோட விளையாடும் போது அந்த டயர்ட் நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட தாகத்தை தணிக்கிற ஒவ்வொரு சொட்டு இளநீருக்கு பின்னாடி வானுயிர நிக்கிற மரத்துல அவங்களோட வாழ்க்கையை தேடி போற இந்த எளிய மக்களோட உழைப்பு இருக்குன்னு நம்ம யாரும் மறக்க கூடாது.
அடுத்த முறை ஒரு சொட்டு இளநீ குடிக்கும் போது இந்த உழைப்பாளர்களை ஒரு நிமிஷம் கண்டிப்பா நம்ம நினைச்சு பார்க்கணுமுங்க. இவங்களுக்கான மரியாதை தான் இந்த தொழிலையே வாழ வைக்கும். விமலேஷ் போன்ற எத்தனையோ துடிப்பான இளைஞர்கள் இன்னமும் நம்ம மண்ணுல ஏதோ ஒரு மூலையில தன்னோட தனித்துவ திறமையினால முன்னேறிட்டு தான் வர்றாங்க. அத்தனை பேரையும் முடிஞ்ச வரைக்கும் ஊக்கப்படுத்தி வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் குழுமம் தலை வணங்குகிறதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.